நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் தரும் மூத்த வழக்கறிஞர் மாரியா திரு நளினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஆளுநராக தமிழிசை மேம் வந்து அண்ணாமலை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? வணக்கம். உங்களது நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம். ஏன்னா அது கவர்னர், துணைநிலை ஆளுநர், அதாவது ஆளுநர், துணைநிலை ஆளுநர் 2 பதவியில் இருந்திருக்காங்க ஒரே சமயத்திலேயே. பொறுப்பு துணைநிலை ஆளுநர் பாண்டிச்சேரிக்கும், முழு ஆளுநராக தெலுங்கானாலும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அது வந்து இறையாண்மையானால் உருவாக்கப்பட்ட பதவி, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அதில் இருக்கிறதுங்கிறது அவர் வந்து ஈக்குவலாக மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் எப்படி நாடு முழுவதுக்குமோ அந்தந்த மாநிலங்களுக்கு இவங்க இருப்பாங்க. நேராக வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு எல்லா செய்திகள் இங்கே என்னென்ன நடக்குங்கிற நிகழ்ச்சிகளையோ செய்திகளையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை, அந்த ஆளுநருங்கிற பதவியில் இருக்கிறவங்களது. அந்த மாதிரி அவர் துணைநிலை ஆளுநருங்கிறது நிர்வாகமே அவங்க கையில் இருக்கும், யூனியன் டெரிட்டரியில் தான். அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவங்க வந்து இறங்கி அதை வந்து ராஜினாமா செய்துவிட்டு இங்கே ஒரு சாதாரண உறுப்பினராக சேர்ந்து திருப்பியும் வந்து அவங்களுக்கு தென்சென்னை பாராளுமன்றத்தில் ஒரு வேட்பாளராக கிடைக்கிறது, அதில் நிற்கிறாங்க. இப்படிதான் அவங்க வந்து அங்கேருந்து போனாங்க. இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி, ஆளுநராக மாறுவதற்கு முன்னாடி மாநில தலைவராக இருக்காங்க. தமிழக பாஜக 2 டேர்ம் இருந்திருக்காங்க. ரைட்டு. அவங்களுடைய பின்புலம் என்ன? பின்புலம் வந்து ஒரு குமரிநானந்தன், ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர். அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கூட தமிழகத்தில் இருந்திருக்காரு. காமராஜரோடு நெருங்கிய பழக்கம் இருக்கிறவர். அவருடைய புதல்வி இவங்களுடைய சித்தப்பா வந்து வசந்தகுமார்ங்கிறவர் ராஜீவ்காந்திக்கு ரொம்ப நெருக்கம். இந்த சில தொலைக்காட்சிகள்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய பின்புலத்தில் வந்தாலும், காங்கிரஸ் பின்னணியில் இருந்தாலும் தனக்கு பாஜக பிடிச்சு இந்துத்துவால ஈர்க்கப்பட்டு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்க பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கப்பட்டவங்க வந்து குடும்பம் ஃபுல்லாவே காங்கிரஸ், இவங்க மட்டும் பாஜகவா. அதனால ஈர்க்கப்பட்டு வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது ரொம்ப சிறுக இப்போ திருப்பி சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க வார்த்தையை வந்து இப்போ நான் திருப்பி பயன்படுத்துறேன். சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி கல்லுகள்லாம் வச்சு தமிழக பாஜக கட்டி வச்சு திரு அண்ணாமலை அவர்களிடம் கோபுரம் வைக்கிறதுக்கு கொடுத்ததாகவும், அவர் சரியா பணி செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சரி, பணி செய்யலை குற்றச்சாட்டுகள் வைக்கிறது. நீங்க அவருடைய காலத்துல அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, அவர் என்ன படிச்சிருக்காரு? பிஇ படிச்சாரு, டெக்னிக்கல் வைஸா. அதுக்கப்புறமா வந்து எம்பிஏ மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன படிக்கிறாரு? ஐபிஎஸ் நிர்வாகம் படிக்கிறாரு. இதுல எல்லாத்துலயும் அவருடைய என்ன, நம்ம நேரம் கருதி சொல்லலை, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அவர் எவ்வளவு மார்க் வாங்கினேன், எப்படி வந்தேன், இதெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் வந்து அவரை அடையாளம் காட்டினது பாஜகன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் மறுக்கிறோம். ஏன்னாக்க நீங்க பாஜக அவரை வந்து தேடி அவருடைய சேவையை பார்த்து கூப்பிடுச்சு உள்ள. அவருக்கு இவங்க இது கண்டுபிடிச்சு மேல கொண்டு வரல, அவரை கூப்பிட்டுச்சு. ஏன்னா அவரை வெளிச்சம் போட்டு காட்டியது கர்நாடகா பொதுமக்கள். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக கூர்க்கு பகுதியில், பெக்மங்களூர் அந்த பகுதியில் வேலை செய்யும் போது அவருடைய நேர்மை, நாணயம், அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்த பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை கையாள விதம் எல்லாம் பார்த்து அவங்க வியந்து போய் யாருக்கும் பயப்படாது. ஏன்னா மடியில கனம் இருந்தால் வழியில பயம். அப்படி நேர்மையான ஒரு அதிகாரியா இருக்கிறத பார்த்தோன்னே மக்கள் சேவைக்கு செய்கிறதோட பார்த்தோம். நீங்க ஒரு போலீஸ் அதிகாரின்னா அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்குன்னாக்க, கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, கைதிகளுடைய மனநிலையை வைத்து எப்படி அவங்களை கையாளுவது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு புகார் வந்தால் அந்த புகாரை வந்து 2 தரப்பிலும் வச்சு விசாரிக்கும் போது எங்க உண்மைத்தன்மை இருக்குமோங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வருது. அதையும் தாண்டி இந்த இடத்துல ராத்திரி வேளையில் நடக்கிற செக்யூரிட்டி, பாதுகாப்பு, அதுக்கான சுற்றி வளையத்தை எப்படி பார்க்கறது, இப்படி எல்லாம். ஆனா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஹில் டெரைன், மலை பிரதேசம். அவர் வேலை செஞ்ச இடம் அது மலை காடு அந்த இறங்கி இருக்கும். அந்த இடத்த வேலை பண்ண போது குடகு வந்து என்ன சொல்றது, மிளகு காப்பி தோட்டங்களும் ஜாஸ்தி அங்க இருக்கிற, அதுல தொழிலாளர்கள் ஜாஸ்தி. அவங்களெல்லாம் பார்த்து இவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தானே, அவங்க ஈர்க்கப்பட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, கர்நாடக சிங்கம்ட்டு. சிங்கம் வந்து கர்ஜிக்கும், அவரை பார்த்தாலே பயமா இருக்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருந்தாரு. ஒரு நாள் இந்த ட்ரக் மாஃபியா எல்லாம் இருக்கிறவங்க தான் உள்ளடி வேலை பண்றாங்க. ஒரே ஸ்டேஷன்ல இந்தியாவிலே நடந்த சகாப்தம், அதாவது அந்த மாநிலத்துடைய முதல்வருடைய அனுமதியை பெற்று ஒரே ஸ்ட்ரோக்ல அத்தனை காவல் அதிகாரிகள், கீழே இருக்கிற அதிகாரிகள், காவலர்கள் அத்தனை பேரையும் மாத்தினாரு. அவங்களுடைய ஒரு உள்ள இருக்கிற தொடர்பு, குற்றப்பின்னோட தொடர்பை வச்சு ஒரே சமயம் மாத்தினார். அந்த பெருமை அவரை தவிர இன்னைக்கு இந்த போலீஸ் ரெக்கார்ட்ல யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அதிதீர செயல்களையும் ஒரு காலகட்டத்தில்
அந்த ஏதோ போராட்டம் நடக்குது. பிரபல சினிமா நடிகையாகிய திருமதி ஜெயபிரதா அவர்கள் அங்கே வராங்க. அதை க்ரௌட் மேனேஜ் பண்ணுறது அவங்க கூட்டம் வச்சு, நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கும், நீ என்கிட்ட வச்சுக்காத சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன ஸ்டார் வேணால் போங்க, நான் இங்கே போலீஸ் அதிகாரி என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்படியே அவங்க சமைத்து போகிறாங்க. அப்படி யாருக்குமே எந்த இதுலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. தன்னுடைய பணியை செம்மனமே செய்யணுங்கிறதுல உறுதியா இருந்தவர். இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு குழந்தைக்கு மலையிலேருந்து போச்சு, அவருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு, அதை இப்போ நடக்குது பாலியல் தொந்தரவு. அந்த மாதிரி தான் அந்த குழந்தை இறந்து போனோன்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம், நீ இப்போ வந்து இந்த பார்க்குறிய காம்பன்சேஷன் கொண்டு வந்து தெரிய குழந்தை உயிரை கொடுப்பியா கேட்டாங்களாம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஐயோ நமக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்னாகும், இதை வந்து ஏன்னா இங்கே கட்டுப்பாடுகள்லாம் இருக்க நம்ம ஃப்ரீயாக செய்ய முடியல. அதே மாதிரி தான் பாஜகவில் அவர் ஃபீல் பண்ணதை அங்கேயும் ஃபீல் பண்ணியிருக்காரு. மேலே டிஎஸ்பினாக்க என்ன டிசி அந்த ஏசி அந்த டிசினா எஸ்பி டிஜிபி இப்படி மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்பாட்டில் வேலை செய்ய முடியலையே, நியாயம் கொடுத்து செய்ய முடியல, ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு சமூக சேவை செய்யணும் வராரு. அப்படிப்பட்டவரை வந்து அங்கே இருக்கிற அவரோட ஆட்சி, அவருடைய காலத்தில் நடந்த அவருடைய பணியை பார்த்த அங்கே இருந்த பாஜக தேசிய பாஜக மூத்த தலைவர், ஒரு RSS பெருந்தலைவர், அவரை பார்த்துட்டு இப்படிப்பட்டவர் ஏன் நம்ம கட்சியில பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து இங்கே அப்போ தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்துட்டு விவசாயம் அந்த மாதிரி சமூக ஆர்வலராக உருவாக்கணும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதுதான் இந்த இருக்கிற இப்போ வி த லீடர்ஸ் இப்போ அதான் வடிச்சிட்டு இருக்காரு. அதில் வந்து சமூக அமைப்பை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே இவர் கேட்கவே சரி டெல்லியில் கொண்டு போய் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேசிய தலைவர் முன்னாடி அவர் உறுப்பினராகி ஒரு IPS அதிகாரி இவ்வளவு பின்புல இருக்கிற மக்களால் பாராட்டப்பட்டவருக்கு எடுத்தோட மாநில துணைத் தலைவராக கொடுக்குற என்ன தவறு இருக்கு நாங்க கேட்குறோம். இதை பற்றி அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னது எடுத்தோட மாநிலத்துறை எவ்வளோ கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க, உங்க வீட்டு சொத்தையை நீங்க கொடுக்குறீங்க, அது தேசிய கட்சிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக கட்சிங்கிறீங்க, ஜனநாயகத்தில் எங்களுக்கு இருக்கும் கல்வி திறமை அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, ஏன் உங்களுக்கு எடுத்தோன்னு கொடுக்குறீங்கிற பொறாமையா, அப்போ உங்களுக்கு காட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறது தொண்டர்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு இது ஒரு படம் இருக்கட்டும். அந்த பதவி கொடுத்தோன்னே அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு வருஷத்து காலத்துல அந்த மாநில தலைவர் பதவியானது இப்ப இருக்கிற தற்போதைய இணையமைச்சர் வேற பதவியில வந்து அமைச்சரா மாறணும்னா அதுக்கு அதுல வந்து வேகன்சி வர அவரை மாநில தலைவரா அனுமதிக்கிறாங்க. அவருக்கு கொடுத்த ஒரு ஒர்க் என்னன்னா, இந்த அதிமுக இல்லாத திராவிட ஆட்சியும் கட்சியை வளர்க்கணும், நல்ல மேல கொண்டு போகணும் கொடுத்த பணியை வந்து செவர செய்யறாரு. அப்பதான் அவர் வந்து அதிமுக திமுக திராவிடத்துக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை எடுக்கிறாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் பாஜக இணைஞ்சதுக்கு காரணமே அவர் என்ன சொல்றாரு, பாஜக இடையில நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டில் ஈர்க்கப்பட்டு இணைந்தேன்னு சொல்றாரு. அப்ப இவங்க பாஜக தான் அவருக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணி எண்மக்கள் யாத்திரை பண்ணி அவ்வளவு செலவழிச்சது, ஆனா ஏமாத்திட்டு போயிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருல பேசுறேன். எங்க துரோகம் பண்ணாரு, இப்ப எனக்கு நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், எல்லாருமே நல்ல திறன் இருக்கு, பார்த்தாலும் அந்த காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களையே ஃபாரின் காமிச்சு ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஸராக யூஸ் பண்ணிக்கலாமே பின்காலத்தில் படிப்பு முடிச்சோன்னு சொல்லி என்னை அனுப்புது. நான் முடிச்சுட்டு வரேன், கொஞ்ச காலம் படி பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் எடுத்து எங்கள் புருஷன் வேற ஊரில் இருக்கான், நான் போக வேண்டியது இருப்பேன் தான். அப்போ அந்த காலேஜ் இல்லை நீ படித்தே நீ போகக்கூடாது, ஒரு ஸ்லேவா அடிமையாக கை வச்சிருக்குமா, முடியாது, அது ஜனநாயக நாடு, சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லும், அவ்வளோதான். நீங்கள் படிப்பு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அப்போ வந்து இங்கே உள்ளே போன அந்த அறிவுகளை பிச்சு எடுக்க முடியுமா, முடியாது. அது இங்கே வக்கீல் தொழிலில் கூட நாங்கள் மொத்தட்டு ஜூனியராக சேருவோம், எங்கள் சீனியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, கற்றுப்போம். ஒரு காலகட்டத்தில் எனக்கு திறமை இருந்தேன்னா எங்கிட்ட தனிய கேஸுகளை கொடுத்து நீ அந்த கோர்ட்டில் போய் யாருக்கு என்ன வாதாடுமா, நல்லா திறமையாக இருக்கு புத்திசாலியாக இருக்கான்னு மற்ற எனக்கு முன்னாடி இருக்கிற ஜூனியரோட அனுப்புவாங்க. நான் திரும்பியாக வாதாடினதுக்கப்புறம் எனக்கே நிறைய கட்சிக்காரங்க கேஸுகள் வழக்குகளாக வர நான் தனியாக போவேன். அதனால எங்கள் சீனியர்ட்டு நான் போயிட்டு வரேங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லபடியாக இருக்கணும், போயிட்டு வாங்கம்மா, ஏன்னா அவர் அப்படிதான் வராரு, ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருவாரு. அப்படித்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, தன்னுடைய உரையில குறிப்பிட்ட போது தனக்கு எந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் இருந்தது ஏன் கேட்கல, ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு நேர்மையின் பிம்பமாகவும் கட்டுப்பாடோடு வளர்ந்த ஒரு பியூரோக்ராட், ஒரு அதிகாரி. அவர் அதை வந்து இங்க வந்து அப்படியே நல்லபடியா இருந்தா தான் தொண்டர்கள் ஆசையா இருப்பாரு. எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசுறாரு, கூட்டம் வருது, அவரை நோக்கி வருது. அவர் காசு கொடுத்து கூப்பிடல, காசு கொடுத்து கூட்டம் காட்டல, ஒண்ணுமே பண்ணல. அவங்களா வந்து ஒரு டாக்ஸியில போனா ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர் ஃப்ரீ ஸ்டைல உட்காந்து அவர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. யாருடைய வீடியோ, திரு அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அறிவுபூர்வமா ஒரு புள்ளி விவரத்தோட பேசுறோம்னா அது தாண்டி அவருடைய செயல்பாடு. இன்னைக்கு கெட் அவுட் மோடி, கோ பேக்,
கருப்பு பலூனு இதெல்லாம் விட்ட திமுகக்கு எதிராக இப்ப குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருப்பாங்களா? இவன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, திராவிட சித்தாந்தங்கிறதை பயன்படுத்துறவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டா? ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் அமைப்பு தான் பாஜக. அந்த பாஜகவோட கொள்கைக்கு எதிராக தானே இவங்க திமுக அதிமுக கூட்டணி போடுறாங்க. அதனால தானே இவர் வேண்டாம் சொன்னாரு. திராவிடமே இல்லாத ஆட்சியில் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் சொன்னாரு, வந்தாரு. இன்னைக்கு இவங்க பேட்டி கொடுத்ததுல இருந்து 2024 தேர்தல்ல தமிழக பாஜக இந்த அளவுக்கு வாங்காததுக்கு காரணம் இவங்க தாங்கிறது இவங்க ஒப்புதல் வாக்கு மூலமா வச்சுக்கிறான். 2 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, 2 பெண்மணிகள். இப்ப நீங்க குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் பேசுறதையும் பாருங்க. இவங்கெல்லாம் உள்ள சேர்ந்து அவரையே ஜெயிக்க விடாதபடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எது இன்னைக்கு நிறுவனம் ஆறுது, அதை மாற்று கருத்தே கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க திறமைசாலியா இருந்தானாக்க உங்களுக்கு அந்த பணத்தை போட்டு செலவழிச்சு உங்களை உருவாக்கணும்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க, இவர் எண்மென் மக்கள் யாத்திரை செலவழிச்சா சொல்றாங்க. ஏன் இந்த அம்மாவுக்கு தாமரை யாத்திரை பண்ணலையா? தாமரை மாநாடு நடத்தலையா முன்னாள் தலைவர்களுக்கு? அப்புறம் வேல் யாத்திரை நடத்தலையா? அப்ப உங்களால ஏன் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல? படிச்சவரா? நான் கூட தான் படிச்சிருக்கேன். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில, ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிச்சதா சொல்றீங்க? இன்னைக்கு பொது வழியில போடுங்க, பொது வழியில போடுங்க. உங்களுக்கு படிச்சவங்க சொல்றாங்க. ஏங்க படிச்சதா சொல்லுவாங்க. நீங்க டாக்டர் சொல்றீங்க, நீங்க அரசாங்க பள்ளியில இருந்திருக்கீங்களா? அரசாங்க பள்ளியில் இருந்தபோது உங்களை எத்தனை நோயாளிகள் பாராட்டி வீட்டுல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்கன்னு ஒரு வீடியோ போடுவீங்களா? அதையும் தாண்டி இவ்வளவு சமூக சேவையோட இருக்கிற பின்புலத்துல இருந்து வந்து சொல்றீங்க. இன்னைய வரைக்கும் 24வது 24 hours பாலி கிளினிக் ஃப்ரீயா நடத்துறீங்களா? இன்னைய வரைக்கும் எங்கேயாவது நடத்துறீங்களா? சேவை மனப்பான்மையோட காட்டிருக்கீங்களா? இல்ல. நான் அப்படின்னு பேசுறீங்க. எவ்வளவு ஆங்கரமா வருது பாருங்க குரல். நான் இருக்கிற காலத்துல. அப்ப தொண்டர்கள்ட்ட இனிமையா தன்மையா இருக்கணுமா? நான் தான் சொல்லி அதிகாரம் காட்டல எந்த தொண்டர்கள் வருவாங்க? இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரே தன்னால மன உளைச்சல ஆரம்பிச்சு நான் வெளியில போயிடலாம்னு சொல்லி முடிவெடுத்த ராஜினாமா பத்திரத்தை கொடுத்தேன்னு சொல்லிச்சு. இவ்வளவு படிச்சவர் ஒரு போலீஸ் ஆபீசர், சாதாரண படிப்புல டிகிரி அது மாதிரி படிச்சு ப்ரொஃபஸர்ல இல்ல, போலீஸ் ஆபீசர். அவராலேயே அதுல பயணிக்க முடியாதபடிக்கு உள்ள இருக்கு. இப்ப இவங்க பேட்டி கொடுத்ததுல இருந்து வெளியில வந்துருச்சா? எந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இதுதான். அது தாண்டி இன்னொரு வார்த்தை 2 பேர் நம்ம முக்கியமா சொல்றோம். நான் அவர் வெளியில் போனவர் என்று சொல்ல தர ஸ்டாலின் அண்ணா சொல்றீங்களே, ஏன் அவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாலும் இந்த பேட்டி எடுக்கிற கேட்கிறாரு. நான் சொல்ல முடியாதுங்க. ஓ சொல்ல முடியாது. வெளியில் வந்தவர்னாக்க நான் அந்தேரியா நாடோடியா? அவரு வெளியில இருந்து வந்தவங்க நாடோடியாங்க? அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? கடுமையான குற்றச்சாட்டுகளுங்க. இது என்ன அர்த்தம்? அதாவது என்ன சொல்றது, அது இந்த சில குறிப்பிட்ட சமூகங்கள் எல்லாம் இதுவா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னது தாக்குதல் பண்ணக்கூடாது, அந்த ஜாதி இதெல்லாம் சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, டிவி ஆக்ட்ல பண்ற மாதிரி ஒரு தவறான புரிதலை வார்த்தையை வச்சு பேசினாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? வெளியில இருந்து வந்தவங்கன்னா எந்த வெளியில? நீங்க கூட தான் வெளியில இருந்து வந்திருப்பீங்க பாஜக. நீங்க அவர் பேர தீனதயாள் நீங்க உள்ள இருந்தீங்களா? நீங்களும் காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து உள்ள வந்திருக்கீங்க. அப்ப வெளியில வந்து உங்களை சொன்னா எப்படி கோபம் வரும்? அது என்ன வார்த்தைங்க? அந்த வார்த்தையை பயன்படுத்தது. 2வது என்ன சொல்றாங்க, இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னது? ஃபெயிலியர் பர்சன். ஹலோ, ஃபெயிலியர் பர்சன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இப்ப டெஸ்ட் வச்சிருக்காங்க. டெஸ்ட் வச்சுதான் என்ட்ரன்ஸ் வச்சுதான் உங்களுக்கு பிஜேபியில மெம்பர்ஷிப் பண்றாங்களா? பதவி கொடுத்தாங்களா? அவர் ஃபெயில் ஆயிட்டாரா? மார்க் ஷீட்டை போடுறீங்களா? நீங்க எத்தனை மார்க் வாங்கினீங்க? நான் கேட்கறேன், உங்க மார்க் எடுத்து காட்டுங்க. ஃபெயிலியர்னா எந்த ஃபெயிலியர்? ஃபெயிலியர் இருந்ததுனால தான் என்ன இவங்க சொல்றது பொன்னார் காலத்துல நாங்க கூட்டணி இல்லாம இருந்தோம். 2014க்கு முன்னாடி இவ்வளவு வாக்கு வாங்கினா அப்பவும் திராவிடம் இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் பிரபலமான ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவருடைய கட்சி கூட்டணியில் இருந்தது. வைகோ அவர்களுடைய கட்சி கூட்டணியில் இருந்தது. நீங்க எங்க தனியா இருந்தீங்க? பதில் சொல்ல முடியுமா? ஆனா கழகமே இல்லாம பாஜக தனியா நிக்கணுங்க. தன்னுடைய தொண்டர்கள் அவமானப்படுத்த விரும்பாத தலைவர் டெல்லிக்கு போன் பண்ணி, சென்னை கார்பரேஷன் நான் இருந்திருக்கேங்க, 3 நாள் கார்த்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏடிஎம்கே உட்காந்து வச்சு அவமானப்படுத்தின போது அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு முடிவெடுக்கிறாரு. டெல்லியில பேசி என் தொண்டர்களையே அவமானப்படணும், துண்டு போட்டு அவன் தைரியமான இருக்கிற அவளை வேலை பண்றான், அவனுக்கு கட்டாயமாக நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி பேசி 2 நாள்ல நேர்காணல் முடிச்சு 5 நாள்ல பிரச்சாரம். சென்னை கார்பரேஷன் 8.3 என்ன கிட்டத்தட்ட 200 வார்டுகள்ல கிட்டத்தட்ட 25 ஏதோ கணக்கு ஜாஸ்தியாவே. அந்த வார்டுகள்ல செகண்ட் பிளேஸ் திமுக பின்னாடி அதிமுக 3வது பிளேஸ்க்கு போச்சு. அவனே திருப்பியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் போச்சு. அந்த கட்சியோட தேய்ந்த கட்சியோட நீங்க போற திராவிடம் பேசுறீங்க. நீங்க திராவிட கட்சியில இருக்க வேண்டியதானே, எதுக்கு பாஜக இருக்கீங்க? தொண்டர்கள் கேட்டாங்கல்ல. அதாவது இவங்க ஒரு வேன்ல ஏறி வேட்பாளராக கையை காட்டிட்டு போவாங்க. ஆனா தொண்டர்களை கூட்டணியில இருக்கிற நரேந்திர மோடி பேரை சொல்லாதீங்க, துண்டை போடாதீங்க. ஆனா அவமானப்படுத்துவாங்க. அது அந்த அவமானத்துல வேலை செய்யற தொண்டர் தாங்கிக்கணும். 2 வருஷமா தென்சென்னை பாராளுமன்றத்திற்கான மையக்குழுவை போட்டு
அதுல மத்திய மந்திரி ஒருத்தரையும் போட்டு இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு பயனாளிகளை உருவாக்கிட்டு நமக்கு சீட்டு கிடைக்குமோங்கிற ஆர்வத்தில் இருக்கிற ஒரு தொண்டனுடைய வாயிலி மண்ணள்ளி போடுற மாதிரி 2 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு எங்க ஒரு கவர்னரா இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப் எங்க பார்ப்பாங்க, மத்திய மந்திரியாவோ இல்லது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் போக பார்ப்பாங்க. அதுதான் வந்து பாசிங் மாடல். ஆனா இதுதான் ஃபெயிலியர் மாடல். இங்க கீழே இறங்கி வந்து களத்துல நின்று தொண்டர்களுடைய சான்ஸை கெடுத்து தான் நின்னாங்க பாருங்க. ஆனா நின்னது வரைக்கும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அவங்களுடைய ரேட்டிங் வந்து எந்த பிரஸ்ல வேணா கேட்டு பாருங்க 3வது இடம் இருந்தது. அப்புறம் எங்களுடைய அந்த தொண்டர்களுடைய கடின உழைப்பால தட்டி தடவி பயனாளிகளை உருவாக்கினார் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் முதல் தடவையா ஸ்டிக்கரை விட்டுறா மக்களுக்கு புரியணும் இது பாரத பிரதமருடைய திட்டங்கிறத. அதை பண்ணதுனால விளைவிலானதான் இன்னைக்கு சோழிங்கநல்லூர் 81,000, வேளச்சேரி 53,000, டி நகர் 47,000, 31,000 மதுரை மயிலாப்பூர், இப்படியே விருகம்பாக்கம் 47 சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு குறுகிய கணக்குல வந்து திமுக அடுத்த செகண்ட் பிளேஸ் வந்துச்சு. இதை செஞ்சது யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். நீங்க மாநில தலைவராக இருந்தீங்கல்ல, தாமரை மறந்தே தீரும். ஏன் இந்த மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு நீங்க ஏன் ரெடி பண்ணல? ஏன் மாண்புமிகு பாரத பிரதமர் பெருமையை கிராமத்துல கொண்டு போய் சேர்க்கல? இவர் கொண்டு சேர்த்தாரு. சேர்த்தது மட்டும் இல்லைங்க, அதாவது சொல்றாரு, யாரு கெட் அவுட் மட்டும் சொன்னாங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு 6:30 மணிக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ட்வீட் என்ன இருக்கும். கெட் அவுட் ஸ்டாலின் போட்டாரு. நீங்க ஸ்டாலின் அண்ணா வாங்க, ஸ்டாலின் அண்ணா அண்ணன் கூப்பிடுறீங்களே, கெட் அவுட் ஸ்டாலின் போட்டது உங்களுக்கு தெரியல? உங்களுடைய தலைவர் என்னது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் 0 டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன், அதாவது ஊழலுக்கு எதிரான யுத்தமும் நேர்மையான ஆட்சி கொடுக்கணும் சொல்லி அகண்ட பாரத்தை உருவாக்கணும் மாண்புமிகு பாரத சொல்றாரு பிரதமர். அதை நீங்க என்ன பண்ணீங்க? ஊழலோட இருக்கிற எடப்பாடியாரோட கூட்டணி போடணும் வேலுமணி பேசுறது என்டாஸ்மெண்ட் கொடுத்தீங்க. அப்ப நீங்க ஊழலின் பின்பம், அப்படியே ஊழலின் பின்பமா இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு செயல்பாட்டுக்கு எதிராக போறீங்க. நீங்க எப்படி பாஜக உண்மையான தலைவராக இருக்க முடியும்? என்னைக்காவது தனியா நிக்கணும் பேசியிருப்பீங்களா நீங்க? 10 சீட்டோ 1/2 சீட்டோ 1/4 சீட்டோ தனியா இருந்தா என் பெருமை, என் தொண்டனுக்கு பெருமை அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? என்ன பேசுறீங்க? அவர் வழக்கலன்னு அவர் சொல்லி இன்னைக்கு நிக்கிறாரு. பாரத பிரதமருடைய நேர்நழி நம்ம தனியா இருக்கணும். ஊழல் இருக்கிற எடப்பாடியார் சொல்ற எடப்பாடியாரை எதுக்குங்க அவர் தற்கொலை செய்ய? நீங்க பக்கத்துல உட்கார்ந்து மேடையில நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது பாரத பிரதமர் தன்னுடைய இது நாமினேஷன் பேப்பருக்கு பதிவு செய்யறதுக்கு எல்லா தேசிய முற்போக்கு தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் கூப்பிடுறாரு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு எடப்பாடியார், என்ன அவர் தோக்க போறாருங்க, எதுக்குங்க நான் போகணும்னு கேட்டாராம். என் தலைவனை பத்தி அப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி சொன்னாரு, உனக்கு என்ன தெரியும் எனக்கு என் தலைவரை பத்தி அப்படி ஒரு தற்கொலைன்னு சொன்னாரு. இது வந்து வாய்க்கா சண்டையா அவருக்கும் திரு அண்ணாமலை அவருக்கும் எடப்பாடி இருக்கும். அதை இவங்க ஏத்துக்கிட்டாங்களா? அப்ப போய் கூட வந்து பாரத பிரதமரை கேவலமா பேசின எடப்பாடியாரோட கூட்டணி போட்டு அந்த இதுல சீட்ல மயிலாப்பூர்ல இருந்தாங்களே, அவங்களுக்கு ரத்தம் கொதிக்க வேணாம்? ஒவ்வொரு தொண்டனுக்கு ரத்தம் கொதிச்சதுங்க. பாதி பேர் ஒர்க் பண்ணவே இல்லை. இதை பார்த்து நடுநிலையாளர் இருக்கிற நியூட்ரல் ஓட்டர்ஸ் கூட போடல. காரணம் பாரத பிரதமர் கொள்கைக்கு எதிராக இவங்க போனாங்கன்னு. அப்படி கட்சியை அழிச்சுட்டு நீங்க என்ன பேசுறாங்க? அண்ணாமலையை பத்தி இன்னைக்கு பதிவிடுறாங்க. இப்ப இந்த உள்ளடி குத்து 2024 தேர்தலையும் இவங்க பேசுறதை வச்சு அவர் தோக்கடிக்கணும் என்ன அளவுக்கு வேலை பண்ணிருப்பாங்க மக்கள் அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நிரூபணம் ஆறுது வாக்குமூலம் மாதிரி. அதை விடுங்க. அப்படி இருந்து ஃபெயிலியர் மாடல் யாரு? ஃபெயிலியர் மாடல் தெரியுது ஆரம்பத்திலே. அப்ப கட்சியை விட்டு வெளில அமைச்சர் தானே, வேணாங்க நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க சொல்ல வேண்டியதானே? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லல. காரணம் என்ன? இந்த அம்மா ஃபெயிலியர். இந்த அம்மாக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு இவர் உள்ள இருக்கிறதுனால இவங்க நினைச்சதை செய்ய முடியல, இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அவரை சொல்றாங்க. அடுத்தது சொல்லுவா, இன்னைக்கு அவர் ஃபெயிலியர் மாடல்னாக்க மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்கிறார்? அண்ணாமலை பத்தி நீங்க என்ன கேட்கறீங்க நெறியாளர் கேட்கறாங்க. பதில் என்ன? திரு அண்ணாமலை ஒரு சின்ன பையன், இளைஞர், தன்னுடைய பதவியை பெரிய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் தேசிய உணர்வோடு வந்திருக்காரு. அவர் காசு சம்பாதிக்கணும் என்றால் அவர் திமுகவோ அதிமுக போய் சேர்ந்திருப்பாரு சொன்னாரு. அவர் வாயிலிருந்து அவர் திராவிடத்தை பற்றி விரும்ப மாட்டார் சொன்னதுக்கு அப்புறம் வெக்கமா இல்லையா? அவரை போய் திராவிடத்தோட சேர்ந்து கூட்டணி போட்டு கண்டிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்றீங்களா? எப்படி இருப்பாரு அவரு? அதனாலதான் வெளியில வந்து அவருக்கு 18 வருஷம் மாசமா என்னை போட்டு உடச்சல் எனக்கு பிடிக்கவே அந்த மீட்டிங்ல கூப்பிடுற. அப்புறம் என்ன? பாரத பிரதமர் வந்த போதும் அவருக்கு மேடையில வந்து இடம் கொடுக்கப்பட்டது. பாரத பிரதமர் கொடுக்க சொல்றாருங்க அவருக்கு. உங்களெல்லாம் கொடுக்க சொல்ல, உங்களை கூட்டு கண்டிக்கிறாங்க மேடையில திரு அமித்ஷா அவர்கள் தெலுங்கானால. உங்க நடவடிக்கை எப்படி? இந்த மாதிரி பேசினது திரு பாரத பிரதமர் அவர்களுக்கு மேல ஏன்னா காய்ப்புணர்ச்சியோட பேசுறாங்க. அப்படியே வேர்த்து ஊத்துது, அவ்வளவு கத்துறாங்க, ஹிஸ்டீரியா பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. சாரி டு சே திஸ். ஏன்னா நார்மலா அப்படி பேசுற அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி பேசுறாங்க, பேச்சுவார்த்தையே இல்ல, அவ்வளவு வேகம். இப்படி இருக்க நம்ம என்ன சொல்றோம்? வெளியில வந்தவர் தான் சொல்லுவேன், அவரு திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் தீய சக்தி, அதனால நாங்களும் எல்லாம் ஒன்னா இணைஞ்சோம் சொன்னவங்க
ஸ்டாலின் அண்ணான் கூட்டத்துல இருந்து இவங்க உள்ள அர்த்தம் தெரியுதா? அப்ப திமுக ஜெயிக்கணும் எவ்வளவு கூட்டணி போட்டு தேய்மான அதிமுக கூட்டணி போட்டீங்க. ஆனா அவர் அது விரும்பல. ஆனா அப்பதான் உண்மையான அவர் திமுக எதிர்ப்பாளரா இருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டாங்க. நீங்க எத்தனை ஃபைல்ஸ் போட்டீங்க? ஸ்டாலின் அண்ணா கூப்பிடச்சே தெரிஞ்சது நீங்க ஃபைல் போட மாட்டீங்கன்னு. அப்படிலாம் என்ன அர்த்தம்? அவர் வேலை செய்யலையா? டிஎம்கே ஃபைல்ஸ் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு உங்களை போல பத்திரிகையாளர்கள் காத்து கிடக்குங்க. கமலாலத்தை இன்னைக்கு என்ன நியூஸ் வரும்? எம்ஆர்டிபி மேனேஜ்மெண்ட் கேட்குது துரத்துறீங்க. உங்களை துரத்தினாங்களா யாராவது? நீங்களா கூப்பிடுறீங்க பிரஸ் வாங்க வாங்க வாங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனாலும் கூட்டத்தை சேர்க்குறீங்க. அவர் என்ன சொன்னாரு? யாரும் ஏர்போர்ட்டுக்குலாம் வராதிங்க, அவங்கவுங்க இந்த சமயத்தில் பூத்துல வேலை பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புறேன். 2014 இருந்து 2020 வரைக்கும் பூத்து கமிட்டியில கார்பரேஷன்ல பதிஞ்ச பதவி பிஜேபி 00. இவங்க காலம் 2020. அதே அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இங்க தரவு என்னன்னா 3வது பிளேஸ் BLA 2 ரிஜிஸ்ட்ரேஷன்ல கார்பரேஷன்ல. யாருடைய பணி சிறந்தது? யார் ஃபெயிலியர் மாடல்? நீங்க தான் ஃபெயிலியர் மாடல். டேட்டா பேசுது, மறுக்க முடியுமா? இதை கேட்டதுக்கு எனக்கே ஒரு மிரட்டல் இன்னைக்கு காலையில வந்திருக்கு. நான் அதுக்கு பதிகிறேன். இல்ல மறுக்க முடியுமா? லிங்கே காட்டுவேன், நேரா வைப்பேன். என்ன மிரட்டுறீங்க நீங்க? யாரும் மிரட்டுறீங்க? ஜனநாயக நாடு, பேச்சுரிமை இருக்கு. உண்மையை பேசுறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க. மாண்புமிகு பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் நீங்க தலைவரா வச்சுக்கிட்டு பிஜேபி எப்படி வளரும் தமிழ்நாட்டுல? அதான் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்துல நாங்க கஷ்டப்பட்டு காட்சியை நடத்தினோம். இந்த காலத்துல இவர் காங்கிரஸ் இருந்தது. இப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்காரு, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அதனால பண்றது ஈஸி. அப்படி ஒண்ணு செயல சொல்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் உன்னத தலைவர், உலகம் ஃபுல்லாக போற்றப்படுகிற தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் குஜராத்தில் அவர் முதலமைச்சரா வரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஸ்ட்ராங் பேஸ். அங்க அவர் ஃபைட் பண்ணி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அந்த கடுமையான நிலைமையில முதலமைச்சர் ஆறாரு. அவரோட பயணிக்கிறீங்க நீங்க. அப்ப ஜெயலலிதாவையும் எம் கருணாநிதி எதிர்த்து பேசினா தானே நீங்க முதல் தலைவரா இருக்க முடியும். நீங்க உங்க தலைவர் பண்ணி காட்டல, பண்ணி காட்டலையா? நீங்க ஏன் பண்ணல? அதையும் தாண்டி காங்கிரஸுக்கு சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு மத்திய அரசுல. அப்ப அத்தனை பிரச்சாரத்தையும் 2014 பேசின திரு நரேந்திர மோடி அவர்கள் வென்று 3வது முதலமைச்சர் பிரதமரா இருக்காரு. நீங்க ஏன் கேட்க? அதே மாதிரி தானே பல ஸ்ட்ராங் தலைவர்களுக்கு எதிர்த்து போராடி இருக்காரு. உங்களால ஏன் போராட முடியல? ஏன்னா அவர் காங்கிரஸோட கூட்டணி போடல. நீங்க திமுக திராவிட கட்சியோட கூட்டணி போட்டீங்க, அதனால தான் வர முடியல. இதுதான் உண்மை. கஷ்டம் ஒண்ணு கிடையாது. கூட்டணி இருக்கிறச்சு, உள்கூட்டணி இருக்கிறச்ச வேலை செய்யாம உள்கூட்டணி இருக்கச்சு எப்படி ஜெயிப்பீங்க? அவர் பாரத பிரதமர் நாணய நேர்மையோட போராடி இன்னைக்கு பாஜக மேல தூக்குறாரு. அங்க கூட்டணி கிடையாது காங்கிரஸோட. நீங்க இங்க திமுகவும் அதிமுக கூட்டணி போட்டா எப்படிங்க வரும்? வீட்டிலேயே காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, நீங்க மாநில தலைவர். அது உண்மைத்தன்மையை எப்படி நம்புறது? தொண்டர்களை தான் கேட்கறாங்க. நீங்க கொதிச்சு எழுந்திருக்காங்க. ஒரு தலைவியா இருக்கிறவர் தன்னுடைய தலைமையை எப்படி பண்போட காட்டணும், நெறியாளரா காட்டணும். பண்பே இல்லாம நான் கூப்பிட மாட்டேன். என்னங்க ஒரு தீண்டாமையா? தீண்டாமையா? அவரு பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், தீண்டாமையை கையாளுறீங்களா? குற்றங்க. மாண்புமிகு பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான். தீண்டாமையாக ஒரு மனிதரை தாக்கிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் மீது என்ன நடவடிக்கை பாயும்? அவர் இன்னைக்கு வெறும் ஒரு தொண்டர் தான், எந்த பதவியிலும் கிடையாது. அதனுடைய பாஜகவின் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வீட்டு பிள்ளை அதே மாதிரிதான் பாலாஜி வரும், உங்க அதே வயசு தான், அண்ணாமலை அவர்கள் வயசு தான். திரு நயினார் பாலாஜியே தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி பேசினா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்கிறது எங்களுக்கு பதிவு செய்யணும். அதே மாதிரி ஒரு நடவடிக்கை இப்ப பாயணும் அவங்க பேர்ல. ஏங்க இவங்க வயசு 60 வயசுக்கு பேருங்க, 65 63 இருக்கும். ஆனா திரு அண்ணாமலை அவர்களுக்கு 40 வயசு. உங்க பிள்ளை வயசு. எப்ப யாருக்கு யார் போட்டி? நீங்க போட்டியா இருக்கணும், அந்த ரேஸ்ல ஓடணும். உங்களுக்கு வயசா எடுத்து ஓட முடியாது தொண்டர்கள் சொல்றாங்க. அதை பார்த்து பரவாயில்ல. நீங்க நல்ல தன்மை இருக்கிறவங்களா இருந்தா ஒதுங்கி விடணும். இன்னைக்கு திரு எல்கே அத்வானி அவர்கள் தன்னுடைய வயசா எடுத்து ஒதுங்கி விடுறாரு. திரு நரேந்திர மோடி நீங்க எடுத்துக்கங்க பார்த்து சொல்றாரு தன்னுடைய இளைஞர். அந்த பெருந்தன்மை இல்லையே உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? தீண்டாமையை பேர் சொல்ல முடியாது. தீண்டாமையா? நீங்க பேர் சொல்லாதனால அவர் பேர் மாறாதுங்க. அவர் பேரு நல்லாவே நிலைத்து நிற்கும். இன்னைக்கு அண்ணாமலைங்கிறது ஒரு திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு சிவனுடைய பெயரு. அதை சொல்றதுக்கு விரும்பல. நீங்க இந்துத்துவாவா? ஏன் ஒரு தடவை அண்ணாமலை அவர் பேருக்கு மேல சொல்லியிருந்தா உங்களுக்கு சாமியை கொண்டு புண்ணியம் வந்திருக்குமா? அது கூட தெரியலையா? எவ்வளவு வன்மை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இவங்க 2 பேருடைய வன்மையை நான் சொல்றேன். உங்களுக்கு திறமை இருந்தால் இன்னைக்கு நீங்க பாஜக சேர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்னங்கிறது வெளியில கொண்டு வரணும். யாரு? திரு வானதி சீனிவாசன் ஆகட்டும். ஏன்னா அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி உங்களாட்டும் அவ்வளவு செஞ்சாங்க இவ்வளவு செஞ்சாங்க. உங்களுக்கு செய்யலையா? நீங்க வழக்கறிஞராக போது என்ன சம்பாதிச்சீங்க சொல்ல முடியுமா? அங்கே இப்ப இருக்கிற பல மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க.
சில பேர் நீதி அரசர்களா மாறிட்டாங்க. அவனால அவங்க எப்படி வந்தாங்க, யார்கிட்ட ஜூனியர் இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறது அத்தாட்சி இருக்கு. நான் குறை சொல்ல விரும்பல, உண்மையை பேசுறோம். நாங்க போய் சொன்னா எங்க பேர்ல மான நஷ்ட வழக்கு போடட்டும். அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்க, யார்கிட்ட இருந்தாங்க நாங்க சொல்றோம். ரைட்டா? அதை பத்தி நாங்க சொந்த விவகாரத்துக்கு போக விரும்பல. ஆனா எப்ப சொந்த விவகாரத்தை வச்சு நான் அவரை வாய் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்னு சொல்றது, பேர் சொல்லி கூப்பிடாது சொந்த விவகாரம். பழைய முன்னாள் மாநில தலைவர் சொல்லிட்டு போங்க, எதையும் நீங்க சொல்ல வேண்டாம். வெளியில வந்தவரா? யார் வெளியில? எல்லாருமே வெளியில வந்தாங்க. அம்மாவினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்தது ஒவ்வொரு ஜீவனும் இங்க நடமாடுது உலகத்துல. அது தெரியாத அம்மா டிஜே ஒரு கைனகாலஜிஸ்ட். அவங்க எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு, ஒரு பெண்மையா பேசுறாங்களா அவங்க. தாய்க்கு பொறுமை வேணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவர் இன்னைய வரைக்கும் உங்களை பத்தியோ யாரை பத்தியாவது எங்க வெளில பேசுறாரா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு இடத்த பிரச்சாரம் பண்ணி சொல்றாரு, வேலை வெட்டி இல்லாத பேசிக்கிட்டே இருப்பான், வேலை வெட்டி இருக்கிறவன் நமக்கு வேலை இருக்க பாப்பா அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இது யாருக்கு கொடுத்த பதிலடியா நீங்க நினைக்கிறீங்க? அதான் உண்மை. இப்ப இவங்களுக்கு பிராக்டிஸ் பண்றாங்களா இல்ல? டைம் இருக்கு. ஆனா என்ன ஒரு பதவியும் இல்லை, என்ன பண்ணணும்? அதனால பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மக்கள் பேசுறாங்க. எந்த மக்களும் நீங்க இப்போது படிச்சவங்க யாருமே இந்த பதிவு லைக் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு ஓட்டிங் எடுப்போம். எத்தனை பேர் இந்த பேச்சை விரும்பினாங்க, எத்தனை பேர் விரும்பலன்னு. இவர் பேசுறதுனால திரு அண்ணாமலை அவர்களுடைய மதிப்பு பல மடங்கு உசந்து போச்சு. அதுதான் உண்மை. ஆனா எதுவா இருந்தாலும் பாரத பிரதமருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுற இவங்க மேலலாம் மத்திய பாஜக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஊழலோட சேர்ந்து இருக்கணும், அவதூறு பண்ணணும், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் விரட்டுற மாதிரி தொண்டர்களை விரட்டி விடணும். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரு உங்க குடும்பத்தை சேர்ந்த உங்க மகனே பிஜேபி அவதூறா பேசினா, நீங்க மாநில தலைவரா இருந்தீங்க, இந்த மாதிரி இவங்க குடும்பத்துல யாராவது பேசினாங்களா? ரெக்கார்டு, இட் இஸ் போன் பை ரெக்கார்டு. ஜெயலலிதா பேசினது திரு அண்ணாமலை அவர்கள் போன் பை ரெக்கார்டு, கோர்ட் ஆர்டர். இதே மாதிரி அத்தாட்சியோட உங்க பையன் என்ன சொன்னா, கேட்ட மனநிலை சரியில்லை. மனநிலை சரியில்லாத ஒரு பிஜேபி தோக்கணும் பேசுவாரா? டவுன் பேசுவாரா? கேள்வி கேட்கல. எங்க குடும்பத்துல இருந்து யாரா பேசியிருப்பாங்களா மற்ற குடும்பத்துல இருந்து? அதை தவிர நீங்க ஒரு மாநில தலைவிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வச்சுட்டு ஒரு பிளைட் காமன் இடம், அந்த இடத்துல ஒரு பொண்ணை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்றோம். அமெரிக்கால ஆகட்டும், வெளியூர்ல எங்க போனாலும், ட்ரம்பே ஆனாலும் அதிபரே ஆனாலும் சாமமா தான் நடத்துறாங்க. பிளைட்ல உச்சஸ்தாயில உட்காந்து வச்சு பாக்குறது இல்ல. இந்த அம்மா இந்த பொண்ணுக்கு எழுச்சாங்க, ஒரு பெண்ணை தாக்கி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா தாக்குறது. வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாங்க? என்ன வளர்ந்ததுன்னா இன்னைக்கு ஏங்க அவர் இல்ல. இப்ப மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எண்ணிக்கை வராதுல ஆட்சி அமைக்க முடியலங்கிறாங்க. மத்தியில எப்படி ஆட்சி அமைக்கும்? உத்தரப்பிரதேசத்துல எந்த கட்சி அதிக எண்ணிக்கையை பெறுகிறதோ பொது தேர்தலில் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்படி இருக்கிறச்ச 2019 பாஜக 70க்கு மேல வாங்கினாங்க, அதனால ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா 2024 அது பாதிக்கு பாதியா குறையுது. மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன வாரணாசியில இருக்கிற அயோத்தியா சட்டமன்ற தொகுதியில அங்க பிஜேபி வரல. அப்படி இருக்க பட்சம் அண்ணாமலை இப்ப அங்க வியூக வகுப்பாளராக இருந்தாரா? நான் கேட்கிறேன். இங்க பாஜக வளர்ற கட்சி, இதை நம்பி மத்திய அரசு பொது தேர்தலில் நிக்கல. மத்திய பாஜக அங்க யூபியை நம்பிதான் நின்று இந்த பொய் பிரச்சாரம் அவுத்து விடுறாங்களே, இதுக்கு பதில் நீங்க ஏன் வீடுக்கு வீடு இறங்கி இப்ப வீடு வீடா பூத்து இன்னைக்கு வேலை பண்ணிருக்காங்களா? கையை பிடிச்சி எல்லாம் பெரியவங்களா பிடிச்சி சேர்ல உட்காந்து வச்சாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்களா சொல்றாங்க. அவங்களா செய்யலைங்க, மத்திய அரசு செய்ய சொல்லுது, மதிப்பு கொடுக்குது. அவருடைய பொது சேவையை ஏற்கனவே கர்நாடகத்தை பார்த்துருச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு பொது சேவையில இருக்கிற ஆளுக்கு மதிப்பு கொடுக்கணும் பாரத பிரதமர் நினைக்கிறாரு. ஏன் செஞ்சிருந்தா நீங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, ஏன் கொடுக்கல? நீங்க அந்த மாதிரி எந்த ரெக்கார்டும் பொதுமக்கள்கிட்ட வரல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு அவரது காவல்துறை என்பது சிறிய ராணுவம், அதுல இருந்து வராரு. அவர் டிசிப்ளினா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு டிசிப்ளினா ஒத்து வராது. இந்த ராணுவத்துறைன்னு ஒண்ணு ஓய்வு பெற்ற ஆபீசர் இருக்கிற ராணுவத்துறை ஒண்ணு இருக்கு பிரிவு. அதுல இருக்கிற ஒருத்தருக்கார டிக்கெட் கொடுத்தீங்களா? தேசியம் கணக்கு நீங்களே மாத்தி மாத்தி இருக்க அவங்கள உட்காந்து அவங்களை நிற்க வைக்கிறது தானே. அவர் பரிந்துரைச்சா அவர் லிஸ்ட்ல நிராகரிச்சு நீங்க மேல போய் டெல்லியில கேட்டு வாங்குறீங்க. சில விஷயங்களை நாங்க சொல்ல விரும்பலைங்க. பொதுமக்களுடைய பார்வையில இன்னைக்கு ரொம்பவும் பேசப்படுகிற டாபிக் எதுன்னா இந்த டாபிக் தான். இதனால என்ன நடந்தது? அவருடைய பெருமை தான் மேல போகுது. இன்னைக்கு 18 லட்சம் சிரிக்கிறாங்க. யாரை பார்த்து சிரிக்கீங்க? உங்களை பார்த்து ஊர் சிரிக்குதுங்க. இப்ப இந்த மாதிரி பேச என்னது பேர சொல்ல மாட்டேன் தீண்டாமை பேச்சும் ஃபெயிலியர் மாடலும் எங்க பார்த்தாலும் உங்களை சொல்லுது, யூ ஆர் த ஃபெயிலியர் மாடல் அப்படி சொல்லுது. ஏன் காரணம் என்ன? ஏன்னா நீங்க கவர்னர்ல இருந்து தொண்டன் ஆயிட்டீங்க. இதான் ஃபெயிலியர் மாடல். ரைட்டா? உங்களை யாரும் தடுக்கலையே. நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிங்க, நடத்துங்க. யார் தடுக்கிறா? கல்யாண சிங் போயிட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. ஹலோ, நார்த்ல ஒவ்வொரு வீட்டிலையும் ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க, பிரச்சாரம். அதனால அங்க நார்த்ல நிலைமை வேற, இங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் கிடையாது. இங்க இருக்கிற நிலைமை வேற.
திராவிட தமிழ் மண்ணும் திராவிட தேசிய மண்ணும் கலந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க நினைச்சீங்களா? நீங்க தான் திராவிடத்தோட உள்ள இருக்கீங்களா? நீங்க பாஜக எதுக்கு இருக்கீங்க? அந்த கட்சியில போய் சேர வேண்டியதானே தொண்டர்கள் கேட்கறாங்க. தொண்டர்களுக்கு பிடிக்கலீங்க. தேசிய உணவு கட்சி எதுக்கு இந்த திருட்டுமான கொள்ளையான கொள்ளை ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? இன்னைக்கு எத்தனை ஃபைல் போடுறாரு, ஜேசியத்துல போய் கேட்கிறாரு, சென்ட்ரல் பிஜேபியில ரிக்வெஸ்ட் பண்றாரு. இங்க மத்திய அரசு டாஸ்மாக் ஊழல் இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்குது. இவர் வந்து போராட்டம் நடத்துறாரு. 200 பெண்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் சென்னையில நிர்வாகிகள். இன்னைக்கு கேஸ பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஏதாவது வந்து அதுக்கு முயற்சி எடுத்து அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்களாமா? நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க அந்த வழக்குகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க, என் பசங்களுக்கு எல்லாம் கல்யாணமும் ஆகாதோ, அழுகுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு தியாகம். நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க? நான் கேட்கறேன். அந்த 200 பெண்கள் தியாகம் பண்ணிருக்காங்க. இவரை கேட்கிறாரு என்ன செஞ்சாரு. நாங்க கேட்கிறேன், இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க கேட்கறேன். நாங்க எங்க வீட்டுக்காரர் உயிர் கொடுத்தாங்க, நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கேங்க. நாங்கெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு வரோம். நீங்க என்ன செஞ்சீங்க? அதனால என்ன சொல்றோம், தீண்டாமை பேசினதுக்கு ஒரு அஃபென்ஸ். அவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒப்புதல் கொடுத்தா நாங்க வழக்கு தொடர்றதுக்கு தயார். அவர் வந்து அதை மன்னிச்சு விடுவார். ஏன்னா அவருக்கு அந்த அண்ணன் இல்லை, அவருக்கு வேலை இருக்கு, நம்ம பார்த்துட்டே போகணுங்கிறாரு. ஆனா எங்களுக்கு தொண்டர் இதெல்லாம் எங்களுடைய சுய உணர்வுல வர பதிவு. எங்களுக்கு நோபடி இஸ் அட் மை பேக், இட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் மை மவுத். எங்களுக்கு இருக்க உணர்வு. பெரிய ராணுவம் சின்ன ராணுவம் ஒரே ராணுவத்துல பயணிக்கிற எங்களுடைய உணர்வை நாங்க பதிவு செய்யறோம். நாளைக்கு தொண்டர்களை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, என்ன கேரண்டி? பேசுவீங்க. அப்ப என்ன நடக்கும்? தொண்டர்கள் விடுவாங்களா? அவரா கூட அமைதியா போறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஏங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளை மனைவியை நினைச்சு பாத்தீங்களா? உங்களை பேசினா, உன் பையனை பேசினாலும் அவருக்கு மனநிலை சரியில்லை, அத்தனை பேர்கிட்ட போய் வாதாடுறீங்க, வக்காலத்து எடுக்கிறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அதனால மாண்புமிகு பாரத பிரதமர் கட்டாயமாக இது தலையிட வேண்டும். நாங்க மனு கொடுக்க போறோம் பிரதமர் ஆபீஸுக்கு. தமிழக பாஜக மாநில தலைவருக்கு மனு கொடுப்போம். அந்த அம்மா மேல பார்ட்டியில எக்ஸ்பெல் பண்ணணும். அந்த அம்மா மேல தனியா வந்து நடவடிக்கை பாயும். பொது வழியில அவமானப்படுத்தினதுக்கான அவதூறு வழக்குகள் சிவிலாகவும் தொடரப்படும் அவர் அனுமதித்தால் என்பதை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.